ஹாய் வியர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் சொல்கிறேன். காலையில் ஆண்டவர் ஃபாஸ்ட்டாக ஒரு டைம் இருந்தது, ஸ்பீடாக போகணுன்ற ஒரு டைம் இருந்தது. ஆனால் வந்தது என்னமோ கரெக்டாக ஒரு 9, 9:30 அந்த மாதிரி ஒரு டைம் தான். ஆனால் எனக்கு சொன்ன டைம் ஸ்பீடு. ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் இன்றைக்கி போகிற மாதிரி இருந்தது. ஆனால் நான் சொன்ன டைமுக்கு நான் கரெக்டாக எத்தணும்ல. ஆனால் அந்த டைமில் எனக்கு ஒரு டீயும் காலையில் ஆண்டவர் கிரேஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலையும் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக முடிஞ்சுது. ஒரு 2 இன்சுலேஷனாக ஒன்று கழட்டுறது, ஒன்று மாட்டுறது. ஸோ அதுவும் ஸ்பீடாக முடிஞ்சது கர்த்தருடைய கிருபையில். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 ஃபால்ட்டு அட்டன் பண்ணது. ஸோ இது ஆண்டோட கிருபையில் முடிஞ்சுது. ஒன்று வந்து அம்பத்தூர், ஆனால் லாங்கில் போயிட்டு வர கிருபை பாராட்டினார். அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு ஸ்நாக்ஸ் சிட்டி அதுவும் கொஞ்சம் பிஸ்கெட்ஸு டீ எனக்கு ஹெல்ப் கொடுத்தாரு, கர்த்தருக்கு சோதரம். ஸோ இன்றைக்கி என்னை நடத்தி வந்த விதங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஸோ 3 காரியங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கேன். அதற்காக தேவனுக்கு கொடியான சோத்திரம். ஸோ நான் என்னென்னா, அதே மாதிரி இன்றைக்கி என்னுடைய கடன் 1450 ரூபா இருந்தது. ஸோ 50 ரூபா ஆண்டவர் கிரேஸ் பண்ணி எனக்கு கம்மி பண்ணார். ஸோ கழிச்சேன். ஸோ அதற்காகவும் ஆண்டவருக்கு சோத்திரம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு நாள் தேவன் நம்மளை நடத்துகிற அதிசயங்களுக்கு நம்ம என்னமோ நினைக்கிறோம் 1000 சோத்திர பலிகள் எப்படியெல்லாம் ஒரு சிலர் யோசிப்பாங்க, இப்படியெல்லாம் சோத்திரம் சொல்லி. நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு நாள் தேவன் செய்த அதிசயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக அதிசயமாக போயிடுவோம். ஏன்னா நம்ம தேவன் வந்து சாதாரண தேவனும் இல்லை, அவர் ஜீவனுள்ள தேவன். அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே நம்மளுடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் என்று பைபிளில் போட்டிருக்கு. ஆமாம். ஸோ அவர் ஆதியும் அவர் தான், அந்தமும் அவர் தான். அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. ஸோ நம்ம மேலே தான் மைனஸ் நிறைய இருக்கும், புரியுதுங்களா? ஸோ அது என்ன மைனஸ்னால், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் வழி நடத்திட்டு போனார். அந்த வழி நடத்திட்டு போனதில் மைனஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யார்கிட்ட இருக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்கக்கிட்ட தான் இருக்கும். தேவன்கிட்ட ஒன்றும் மைனஸே கிடையாது. தேவன் பாருங்கள், பழைய ஏற்பாடுன்றது வந்து மகிமையின் காலத்தில் வந்து தேவன் ஒளியாக இருந்தார், புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவோடைய காலகட்டத்தில் தான் கிருபையாக இருந்தார். அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணார், மாம்ச ரீதியில் வந்து வெளிப்பட்டார். மகிமையின் காலத்தில் ஒளியாக தான் இருந்தார். நோஸ் த பாயிண்ட். அப்போ மகிமையின் காலத்தில் தேவன் ஒளியாக இருந்த காலகட்டத்தில் கிருபையின் காலமான இயேசு கிறிஸ்துவோடைய காலகட்டம் போல் அவர் அப்பமே இருந்திருக்காரு, புரியுதுங்களா? இஸ்ரவேல் ஜனங்க தப்பு செய்யும்போது அப்பமே அவங்களை அடித்து காலி பண்ணுறதுக்கு ஆண்டவருக்கு அதிகாரம் இருந்தது. அவருக்கு யாரும் வந்து நியாய நீதி பேச வேண்டிய அவசியமே, அவருக்கு நீதி நியாயம் சொல்லி தர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் ஜனங்க எது வரைக்கும் என்னை வந்து விசனப்படுத்துவாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தேவனுடைய ஜனங்க தான், ஆனாலும் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிற மாதிரி காரியங்கள் அவங்க செஞ்சாங்க, புரியுதுங்களா? ஸோ ஆனாலும் அந்த டைம்லும் தேவன் வந்து கிருபையாக இருந்தார். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ப்ளஸ் பாயிண்ட்டு, புரியுதுங்களா? ஸோ அப்போவே ஆண்டவர் அவ்வளோ கிருபையாக இருந்திருக்காரு. இயேசு கிறிஸ்துவோடைய காலகட்டத்தில் சரீர ரீதியாக வந்து ஆண்டவர் அப்போ எவ்வளோ கிருபையாக இருக்கிறார், புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் சொல்கிற காரியம் ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஆண்டனி உனக்கு எப்படி அவர் ஒரு சிலர் என்னுடைய சில மனிதர்கள் என்னை பிடிக்காத சில மனிதர்கள் கூட இந்த கேள்வி கேட்கலாம், உனக்கு எப்படி இது செஞ்சார், எப்படி இந்த உதவி செஞ்சார் ஆண்டவர்? வேறு ஒன்றும் இல்லை, கிருபை. ஸோ இதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு, இதுதான் கிருபை, சரிங்களா? கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதுதான் தாவீது சொல்கிறான், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. அப்போ இதை வந்து புதிய ஏற்பாட்டில் கூட சொல்லல, பழைய ஏற்பாட்டிலே சொல்லிக்கிறாரு. புது ஏற்பாட்டில் ஆண்டவரே சீஷர்கள் கேட்குறாங்க, இவங்களை இப்போவுமே எல்லாத்தையும் அழிச்சிருவா, வானத்துலேருந்து நெருப்பு கொண்டு வந்து இவங்களை அழிச்சிருவான்னு கேட்குறாங்க. சீஷர்கள் கேட்குறாங்க. அப்போ இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் எந்த ஆவியை பெற்றீங்கன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதுதான் கிருபையின் காலட்டம், புரியுதுங்களா? அப்புறம் எல்லா டைம் ஜீசஸ்